நான் ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லியிருக்கேன், உங்களோட மக்களோட ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நினச்சா மட்டும்தான் ஒரு ஒரு பெரிய ஒரு கலைஞனால் உருவாக முடியும். எப்பவும் கயல் இல்லைன்னா சிங்கப்பெண்ணே. இந்த 2 சீரியல்ல ஒரு சீரியல் தான் டிஆர்பியில முதல் இடத்தை பிடிச்சிட்டு வரும். ஆனா இந்த வாரம் டிஆர்பியில சுந்தரி சீரியல் முதல் இடத்துக்கு வந்திருக்கு. இந்த சீரியல் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த தடவை 10.08 டிஆர்பி வாங்கியிருக்கு. சுந்தரி சீரியல் கடந்த வாரத்தோட முடிஞ்சது. அதோட கிளைமேக்ஸ் பார்க்கறதுல ரசிகர்கள் காட்டின ஆர்வம் தான் இந்த அளவுக்கு டிஆர்பி வந்திருக்கு. இப்போ இது பத்தி அந்த சீரியலோட நாயகி கேப்ரிலா எமோஷனலா பேசியிருக்காங்க. நான் முக்கியமாக எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, நன்றி சொல்கிறதுக்காக தான். ஏன்னா ஒரு சீரியல் ஆரம்பிக்கும் போது எந்த அளவுக்கு நல்லபடியாக இருக்கோ அது முடியும் போது நல்லபடியாக முடியணும். ஸோ சுந்தரோட கிளைமேக்ஸுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க, டாப் டிஆர்பி கொடுத்துருக்கீங்க, நம்பர் 1ங்கிற ஒரு டிஎன் நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து முடிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 4 வருஷத்துக்கான ஒரு பெரிய பலனாக நான் இதை பார்க்குறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஏன் அப்படின்னா, இந்த சீரியல் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் வந்ததுக்குன்னா அது ஒரு மெயின் ரீசன் மக்கள் 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 தான். ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லியிருக்கேன், உங்களோட மக்களோட ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நினச்சா மட்டும்தான் ஒரு ஒரு பெரிய ஒரு கலைஞனால் உருவாக முடியும். ஸோ அப்படி நிறைய கலைஞர்களை உருவாக்குறது மக்களோட அன்பு, அவங்களோட ஆதரவு மட்டும்தான். ஸோ சுந்தரிக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. சுந்தரி டீம் சார்பாகவும் சன் டிவி சார்பாகவும் நான் என்னோட மக்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மற்றபடி நான் நல்லா இருக்கேன், நல்லபடியாக இருக்குது உடம்பு. தேங்க்யூ கலை மக்களுக்கு.